الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من نفسه وولده ووالده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. وقال الشاعر الشوقي: ولد الهدى فالكائنات ضياء وفم الزمان تبسم وثناء. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த வசந்த மாதமான ரபியுல் அவ்வலில் அவர்களுடைய அழகான இனிமையான அந்த வாழ்க்கையின் பல்வேறு கோணங்கள் அறிஞர்களால் உலகம் முழுவதும் பேசப்படும். நம்முடைய மரியாதைக்குரிய ஹலீல் ஹஜ்ரத் அவர்கள் கடந்த ஞாயிறன்று பேசுவதற்காக எனக்கு அவகாசம் அளித்திருந்தார்கள். என்னுடைய தாயாருடைய மரணத்தினால் ஊரில் இருக்க வேண்டியிருந்தது. அவர்களுடைய மஃபிரத்துக்காக நீங்கள் எல்லோரும் துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே தாயை இழந்தவர்கள். இந்த தாயை இழந்த வலி, நபித்துவத்தின் உயர்ந்த பதவியில் இருந்த அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வலி இருந்தது. அவர்கள் பின்னாளிலே மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகிற போது சிறு வயதிலே அந்த தாய் அடக்கப்பட்ட அந்த மன்னரைக்கு வந்து உட்கார்ந்து அழுதார்கள். ஹதீஸிலே வரும் பக்கா வஅபுகா ஹவுலஹு, தானும் அழுதார்கள், சுற்றி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழ வைத்தார்கள் என்று வருகிறது. அவர்களுக்கே அந்த தாயின் அந்த பிரிவு அவ்வளவு பெரிய வலி இருக்கும் என்று சொன்னா நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? எனவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் ஹஜ்ரத் அவர்களிடம் இன்னொரு முறை வருகிறேன் என்று தான் சொன்னேன். இருந்தாலும் அவர்கள் மிக பிரியத்தோடு நேரில் வந்து சொன்ன காரணத்திற்காக நான் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த மீலாதை கொண்டாடுவது என்பது பெருமானாருடைய பிறப்பு, பெருமானாருடைய உம்மத்திலே நாம் பிறந்ததற்காக நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த மீலாதை நாம் கொண்டாடுகிறோம். அல்லாஹ் அளித்த எல்லா நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகமாக வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக கிடைத்து அவர்களுடைய உம்மத்திலே நாம் ஒரு அங்கமாக நாம் இருக்கிற இந்த பாக்கியத்தை பெற்றதற்கு காலம் பூரா நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துவது கடமை. குறிப்பாக இந்த மாதம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதனாலே அதிகமாக அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். பெருமானார் பிறந்த மாதத்திலே அதை குறித்து நாம் எப்படி மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும்? அபூலஹப், இந்த அபூலஹபை அல்லாஹ் குர்ஆனிலே சபிக்கிறானோ, தப்பத் யதா அபீ லஹப் என்று சபிக்கிறானோ, அந்த அபூலஹபுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வேதனை குறைக்கப்படுகிறது. ஏனென்றால் பெருமானார் பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு தன்னுடைய அடிமையை விடுதலை செய்தார் என்பதற்காக பெருமானார் பிறந்த நாளில் அபூலஹப் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திய காரணத்திற்காக அந்த மோசமான காஃபிருக்கே கூட அல்லாஹ் வேதனையை குறைக்கிறான்னு சொன்னா, அவருடைய உம்மத்தின் ஒரு அங்கமான நாம் அவர்களுடைய பிறப்பை எண்ணி மகிழ்ச்சி அடைகிற போது அல்லாஹ் நமக்கு எப்படி வெறுமதி அளிக்காமல் இருப்பான். அந்த வகையில் தான் நாம் இந்த மீலாதை, அவர்களுடைய பிறந்த தினத்தை மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு நாம் கொண்டாடுகிறோம். எல்லா காலத்திலும் உலமாக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பெருமானாருடைய வாழ்க்கையில எந்த விஷயத்தை பேசினாலும் அழகானதுதான். உலகத்திலேயே எந்த ஒரு மனிதரை பற்றியும் இத்தனை நூல்கள் பல்வேறு கோணங்கள்ல எழுதப்பட்டதில்லை. பெருமானாரை பற்றி எழுதப்பட்ட நூல்கள் என்பது ஒன்றல்ல இரண்டல்ல. பெருமானாரை புகழ்ந்து பாடிய கவிஞர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலிருந்து எடுத்துக்கொண்டா எவ்வளவு ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே அவர்களை புகழ்ந்தார். பெருமானாருடைய கவிஞர்களில் எல்லாம் மிகச்சிறந்த கவிஞர் யாருன்னா ஹஸ்ஸான் இப்னு சாபித். நிறைய தோழர்கள் இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இருந்தாங்க, கஅப் இப்னு மாலிக் இருந்தாங்க. ஆனாலும் ஹஸ்ஸான் இப்னு சாபித் தான்
பெருமானாருக்கு ரொம்ப பிடித்த கவிஞர். மற்ற கவிஞர்களும் பெருமானாரை புகழ்ந்திருக்கிறாங்க. ஆனா ஹஸ்ஸான் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை எதிரிகளில் ஒருவன் பெருமானாரை சற்று இகழ்ந்து சில கவிதைகளை படித்திருந்தான். அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு பெருமானார் தன்னுடைய புலவர்களை, கவிஞர்களை அழைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா வர்றாங்க. யாருடைய கவிதையும் பதிலடியும் அவ்வளவாக பெருமானாரை ஈர்க்கல, கவரல்ல. கடைசியில ஹஸ்ஸான் வரும்போது சொன்னாங்க, இதோ சிங்கம் வந்து விட்டதுன்னு சொன்னான். இதோ சிங்கம் வந்து விட்டதுன்னு சொன்னான். பிறகு அவர் பெருமானாரை புகழ்ந்து பதிலடி கொடுத்த போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அவருக்காக ஜிப்ரீல் என்ன செய்கிறார், அவருக்காக பலப்படுத்துகிறார், அவரை ஊக்கமூட்டுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் படித்த அழகான கவிதைகள் ஏராளமாக உண்டு. அதுல ரொம்ப பிரபலமான ஒரு கவிதை தான் அவர் பெருமானாருடைய அழகை குறித்து பாடுகிற கவிதை. وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. உங்களை விட அழகான எந்த ஒரு உருவத்தையும் என் கண்கள் பார்த்ததில்லை. உங்களை விட அழகான எந்த ஒரு குழந்தையையும் எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததில்லை. நீங்கள் எல்லா குறைகளிலிருந்தும் தூய்மையாக படைக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் விரும்பியது போல் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்று சொன்னான். இன்னொரு கவிதையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ்வே சொல்றான் இல்லையா, வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ விரிவாக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உம்முடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையான்னு கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் கொடுக்குறான். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தினோம் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ரப்பி அரினி, அல்லாஹ் உன்னை காட்டு நான் பார்க்கணும் கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் அதை ஏற்கல. பெருமானாரோ அல்லாஹ்வை காண்பதற்காக இஸ்ராவுடைய இரவிலே அழைக்கப்படுகிறார்கள். அங்க கேட்டும் கொடுக்கப்படல, இங்க அழைக்கப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்துறான். குர்ஆன்ல எல்லாத்தையும் அவங்கள பத்தி எல்லா உறுப்பையும் பேசுறான் இல்லையா. சூரா நஜ்ம்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவு அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். மா வல்ல சாஹிபுக்கும் மா கவா, இதோ உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த நபி அவர்கள் எந்த விஷயத்தையும் தவறாக பேசுவதில்லை, தூய்மையான அறிவுடையவர்கள் என்று சொல்லுவான். பெருமானாருடைய நாவை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். அவங்க எந்த வீணான விஷயத்தையும் மனோ இச்சையையும் அவர்கள் பேசுவதில்லை என்று அவங்களுடைய நாவை பற்றி பேசுவான். பெருமானாருடைய வகையை பாராட்டுவான். பெருமானாருடைய இதயத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான். அவங்களுடைய முழு உறுப்புகளையும் அல்லாஹ் பேசுறான். இதான் ஃபஅனால கதிக்ர ஹஸ்ஸான் தாபித் அவர்கள் இதெல்லாம் தன்னுடைய கவிதையில சொல்வாரு. வதம்மல் இஸ்ம வதம்மல் இலாஹு இஸ்மன் நபி இலா இஸ்மிஹி இல் கான ஃபில் ஹம்ஸில் முஅذின் அஷ்ஹது. அல்லாஹ் தன்னுடைய திருநாமத்தோடு தன் நபியின் திருநாமத்தையும் இணைத்துக் கொண்டான். தன்னுடைய பெயரோடு தன் நபியின் பெயரையும் சேர்த்துக் கொண்டான். ஒவ்வொரு பாங்கிலும் ஐவேளை தொழுகையிலும் முஅذின் அஷ்ஹது என்று சொல்கிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வைத்த அல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹையும் சொல்ல வைத்தார். அடுத்து சொல்வார், வஷக்க லஹு மின் இஸ்மிஹி லியுஜில்லஹு ஃபதுல் அர்ஷி மஹ்மூதுன் வஹாதா முஹம்மது. அல்லாஹ் தன்னுடைய பெயரிலிருந்து அவருக்கான பெயரையும் தேர்வு செய்தான். அர்ஷுக்குரியவன் மஹ்மூத் என்று சொன்னால் இந்த நபி முஹம்மதாக இருக்கிறார்கள் என்று ரொம்ப அழகான கவிதையெல்லாம் படித்தான். ஹஜ்ரத் இமாம் பூஸீரி அவர்கள் கஸீதத்துல் புர்தா என்கிற ஒரு அழகான காவியத்தை இயற்றினார்கள். இன்று வரைக்கும் பெருமானாரை புகழ்ந்து பாடப்பட்ட கவிதை தொகுப்புகளில் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை தவிர்த்து மற்ற கவிஞர்களால் இயற்றப்பட்ட கவிதைகளில் கஸீதத்துல் புர்தா போன்ற ஒரு அழகான கவிதை கிடையாது. இப்படி பெருமானார் மீது இந்த உம்மத்து வைத்திருக்கிற அன்பு, இந்த உம்மத்து கொண்ட அன்பு என்பது சாதாரணமானது அல்ல. அருமையானவர்களே, சகோதரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனித்துவங்கள் என்ற ஒரு தலைப்பை சொன்னார். அழகான ஒரு தலைப்பு தான். பெருமானாருடைய தனித்துவம் அரபில சொன்னா ஹஸாயிஸ், பெருமானாருக்குரிய தனித்துவங்கள். அந்த உலமாக்கள் 4 வகையா பிரிப்பாங்க. பெருமானார் பிறப்பதற்கு முன்பு
ஏற்பட்ட தனித்துவங்கள் என்று குறிப்பாங்க. பெருமானார் பிறக்கும் போது நடந்த தனித்துவங்கள் என்று குறிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட பிறகு நடந்த தனித்துவங்கள் என்று சொல்வாங்க. பெருமானாருடைய மரணத்திற்கு பிறகு நடந்த தனித்துவங்கள் என்று அவருடைய தனித்துவங்களை இப்படி பல கூறுகளாக அறிஞர் பெருமக்கள் பிரிப்பாங்க. பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் உள்ள தனித்துவம் என்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல வந்ததுல வரிசையில கடைசி நபி, ஆனால் அந்தஸ்துல முதல் நபி. وأنا أول النبيين خلقا وآخرهم بعثا. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உலகத்துல வந்ததுல நான் கடைசி நபி, ஆனா அதே நேரத்துல நான் தான் முதல் நபி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. மற்ற நபிமார்களுடைய அந்த நபித்துவம் வழங்கப்படுகிற நேரத்துல அல்லாஹ் அவர்களிடத்துல ஒரு வாக்குறுதி வாங்கி தான் நபித்துவத்தை கொடுப்பான். அது என்ன? பின்னால் வரப்போகிற என்னுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நபித்துவம் வழங்கப்படும். எல்லா நபிமார்களும் அல்லாஹ் அந்த வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொண்டோம், எங்களுடைய காலத்திலே அவர்கள் வந்து விட்டால் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுக்கு உதவியாக இருப்போம், அவர்களை பலப்படுத்துவோம் என்று உறுதி கொடுத்த பிறகுதான் அல்லாஹ் அவர்களை நபியாக ஆக்குவோம். மற்ற அத்தனை நபிமார்களுடைய நபித்துவமும் பெருமானாருடைய நபித்துவத்திலிருந்து கிடைத்த ஒரு வரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு நபி பட்டம், இல்லை என்றால் ஒரு நபியாக ஆகவே முடியாது. இதெல்லாம் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு அல்லாஹ் இந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது எத்தனையோ அற்புதங்கள். அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் யானை படையினரை அழிக்கிறான். யானை படையினரை அல்லாஹ் அழித்தது பெருமானாருடைய வருகையை முன்னறிவிப்பு செய்வதற்கு தான். யானை படை மக்காவை நோக்கி வரக்கூடிய நேரத்துல மக்கால இருந்தது யார்? இணை வைப்பாளர்கள். அவங்க தான் இருந்தாங்க. அவங்க கேட்ட துவாவுக்காக வேண்டி அல்லாஹ் அப்ரஹாம் படை அழிக்கல. அவங்க கேட்ட துவாவுக்காக இல்லை. பெருமானார் இந்த உலகத்துல வருவதற்கு முன்னால் இந்த மக்கமா நகரத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு அநியாயக்கார அரசனை அழித்து பெருமானாருடைய வருகை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். இது பெருமானாருடைய வருகையின் போது நடந்த அற்புதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஆமினா அவர்கள் வயிற்றிலே சுமக்கிற போது பல முறை அவர்கள் ஒரு ஒளியை கண்டான். அடிக்கடி பார்ப்பாங்க, ஒரு ஒளியை பார்ப்பாங்க. அன்னை ஆமினா அவர்கள் ராய்து நூரன் அப்படிம்பாங்க, நான் ஒரு நூறு கண்டேன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் கனவுல பார்ப்பாங்க, சில நேரங்களில் நிஜத்துல பார்ப்பாங்க. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்ற சஹாபி சொல்லுவாங்க, பெருமானாருடைய தாயார் ஹஜ்ரத் ஆமினா அவர்கள் பிரசவிக்கிற நேரத்துல என்னுடைய அம்மா, என்னுடைய தாயார் பெருமானாருக்கு அருகில் இருந்தாங்க. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்ற சஹாபி சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் பெருமானாரை பிரசவிக்கிற நேரத்துல என் தாயார் உடன் இருந்தாங்க. என் தாயார் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்துல, பெருமானார் பிறக்கிற நேரத்துல எல்லா பொருளும் ஒளி இருந்தது. கல்ல பார்க்கிற எல்லா பொருளுமே ஒளிமயமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்துல இது நடந்தது என்பதாக சொல்லுவாங்க. பெருமானார் நபியாக அனுப்புற நேரம், நபி ஆக்கப்படல, 40 வயசுல நபித்துவம் முதல் வகை வரப்போகுது. அந்த வகை வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் உலகத்துல ஒரு அற்புதத்தை காட்டுறான். வானலோகம் வரைக்கும் ஜின்னுகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஜின்னுக்கு மேல இன்னொரு ஜின், அந்த ஜின்னுக்கு மேல இன்னொரு ஜின், இப்படியே புகாரில வருது. இப்படியே வானலோகம் வரைக்கும் ஜின்னுகள் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நின்று ஒட்டு கேட்பாங்க. மலக்குகள் பேசுறத ஒட்டு கேட்பாங்க. அப்படி ஒட்டு கேட்ட விஷயங்களை அவங்க ஜோசியக்காரர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. இப்படிதான் உலகத்துல நடந்துட்டு இருந்துச்சு. திடீரென்று ஜின்னுகள் வானலோகத்துல ஒரு அதிசயத்தை பார்க்கறாங்க. வானலோக வரைக்கும் அவங்களால போக முடியல. وَأَنَّا لَمَسْنَا السَّمَاءَ فَوَجَدْنَاهَا مُلِئَتْ حَرَسًا شَدِيدًا وَشُهُبًا. சூரத்துல் ஜின்னில் அல்லாஹ் சொல்வான், வானலோகத்தை போய் பார்த்தா பயங்கர பாதுகாப்பு, தீப்பந்தங்கள். இவங்க போனா அந்த தீப்பந்தங்கள் விரட்டுது. ஜின்னுகள் யோசிக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு உலகத்துல? இதுவரைக்கும் நாம ஒட்டு கேட்டு வந்தோம், ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி நிற்போம், முதல் வானம் வரைக்கும் போய் ஒட்டு கேட்பாங்க. திடீர்னு பார்த்தா வானலோகத்துல பாதுகாப்பு.
ஜின்னுகள் மேல போனா தீப்பந்தங்கள் விரட்டுது. அப்படியான உலகத்துல ஏதோ நடந்து இருக்குது, அது என்ன என்று பார்ப்பதற்காக ஜின்னுகள் ஒரு குழுவை உலகம் பூரா அனுப்புறாங்க. அப்படி ஒரு குழு ஈராக்ல உள்ள நசீபிங்கிற ஊர்ல இருந்து எங்க வர்றாங்க? மக்கா வர்றாங்க. அங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால உட்கார்ந்துங்கிற சந்தையில குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. அந்த குர்ஆனை ஜின்னுகள் கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இந்த வகை புதுசாக ஒரு நபி வந்திருக்கிறாங்க, இந்த நபியின் வருகையை ஒட்டி தான் இனி வானலோகத்துல நாம ஒட்டு கேட்க முடியாதவாறு அல்லாஹ் தடுத்துட்டான்னு சொன்னாங்க. அப்ப பெருமானாருடைய வருகையை ஒட்டி இதெல்லாம் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெருமானாருக்கு எல்லா விஷயத்திலும் முதன்மை. அவங்க சொல்லுவாங்க, எல்லாத்திலையும் நான் தான் முதல்ல அல்லாஹ் படைத்தது பெருமானாரை படைத்தான், எல்லாவற்றிலும் அவ்வளியத். நாளைக்கு வறுமையில சூர் ஊதப்பட்ட பிறகு கபூர்ல இருந்து முதல்ல எழுந்திருப்பது பெருமானார் எழுந்திருப்பாங்க. சொர்க்கத்துல போய் முதல்ல கதவை தட்டுறது பெருமானார் தான். நபிஸல்லாஹு சொர்க்கத்துல இருந்து கதவை தட்டுவாங்க. உள்ள இருந்து சொர்க்கத்தினுடைய காவலாளி இருக்குவான். அவர் கேட்பார், நீங்க யாருன்னு சொல்லி. நான் முஹம்மதுன்னு சொல்லுவான். உங்களுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன்னு சொல்லுவார் அவர். உங்களுக்காக தான் நான் காத்திருந்தேன்னு சொல்லி. இந்த இடத்துல ஃபைதுல் கதீர் என்ற கிதாபுடைய ஆசிரியர் அல்லாமா அப்துல் ரவுஃப் மனாவி அவர்கள் ஒரு அழகான குறிப்பை தருவாங்க. அதாவது, பெருமானார் சொர்க்கத்துக்கு வெளியில நின்று கதவை தட்டுறாங்க. உள்ள இருக்கிற சொர்க்க காவலாளி இதுவான், நீங்க யாருன்னு கேட்கிற. என்ன கேள்வினா, சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிறவர் வெளியில உள்ளவரை பார்க்கலாம், வெளியில உள்ளவர் உள்ள இருக்கிறவரை பார்க்கலாம். சொர்க்கத்தை அப்படிதான் இருக்கும் சொர்க்கம். எதுவானுக்கு வெளியில நிக்கிறது யாரு? பெருமானாருன்னு தெரியும். தெரிந்து நீங்க யாருன்னு ஏன் கேட்கிறாங்க? அவருக்கு தெரியும் வெளியே நிக்கிறது நபிஸல்லாஹு தெரியும். ஏன் கேட்கிறாங்க? சொன்னாங்க, அவருக்கு வெளியில் இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெரிந்தாலும் நீங்க யாருன்னு கேட்டது முஹம்மது என்ற பெயரை கேட்பதில் அவருக்கு ஒரு இன்பம் இருந்தது. கேட்டா நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்லுவாங்க? நான் முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. இந்த பெயரை கேட்பதில் அவருக்கு இன்பம். சொல்றாங்க, எல்லா மலக்குமார்களும் பெருமானாரோடு உரையாடுவது, அவங்கள்ட்ட இருந்து சில வார்த்தைகளை கேட்கிறது, அதை எல்லா மலக்குமார்களும் இன்பமாக கருதுனாங்க. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, நீங்க யாருன்னு சொல்லி. இல்லைன்னா அப்படி கேட்கணுங்கிற தேவை அவருக்கு இல்லை. பெருமானாரை பார்த்ததுமே திறந்து விட்டுருக்கலாம். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேச ஆசைப்பட்டு அல்லாஹ் உங்க கையில என்ன இருக்குன்னு தான் கேட்டான். என்ன இருக்குன்னு தான் கேட்டான். அவர் வெறும் கைத்தறின்னு சொல்லியிருக்கலாம். கைத்தறின்னு சொல்லாம அதனுடைய பலன்களை எல்லாம் சொன்னார். இந்த கைத்தறியை ஓண்டி கொண்டு நடக்கிறேன், இந்த கைத்தறியை கொண்டுதான் நான் மரத்துல இருந்து பழங்களை பறிக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக? அல்லாஹ்ட்ட பேச வாய்ப்பு கிடைச்சதோட ஒரு வார்த்தை பேசியிருந்தான். அதே மாதிரிதான் ரிதுவானுக்கு தெரியும் வெளியில நிக்கிறது பெருமானார் தான் சொல்லி. பெருமானாரோடு ஒரு 2 வார்த்தை பேச வாய்ப்பு, அதுக்காக கேட்கிறாரு, நீங்க யாருன்னு சொல்லி. வறுமையானவர்கள், இப்படி மலக்குமார்கள் எல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெயரை கேட்பதிலும் பெருமானாரோடு பேசுவதிலும் ஆர்வம் கொண்டிருக்கும் போது அவர்களின் பக்கம் மிக தேவையுடைய நாம், அவர்களுடைய ஷஃபாத் இல்லாமல் தப்பிக்க முடியாத நாம் எப்படி அவங்களை குறித்து பேசாமலும் அவர்களுடைய பெயரை கேட்கும் போது மகிழ்ச்சி அடையாமலும் எப்படி நாம் இருக்க முடியும்? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தனித்தன்மை உடையவர்கள். பெருமானாருக்கு மட்டும்தான் மறுமையில கௌசல்ங்கிற தடாகம் கொடுக்கப்படுது, வேற எந்த நபிக்குமே கிடையாது. பெருமானாருக்கு மட்டும்தான் லிவாஉல் ஹம்த், புகழ் கொடி என்கிற ஒரு கொடியை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறான், வேற யாருக்குமே கொடுப்பது கிடையாது. இப்படியாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பெரிய பெரிய சிறப்புகள் தனித்துவங்களை கொடுத்திருக்கிறான். பெருமானார் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. மற்ற நபிமார்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு சமுதாயத்துக்கு நபி, அவ்வளவுதான் இல்லையா? மற்ற உலகத்துக்கே பொதுவான நபி என்று பெருமானாருக்கு முன்னால யாருமே அனுப்பப்படல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் உலகத்துக்கே நபியாக அனுப்பப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருந்தாங்க. அந்த நபியினுடைய வாழ்க்கை தான் அவங்களுடைய பல்வேறு கோணங்கள்ல இந்த நாட்கள்ல உலமாக்கள் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள், பல அம்சங்கள் இருந்தாலும் பெருமானாரை அல்லாஹ்வும் புகழ்றான்.
அந்த புகழ்ச்சியில அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய முதல் விஷயம் என்ன? பெருமானாருடைய குணத்தை தான் அல்லாஹ் சொல்றான். இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்றாங்க. பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில அவங்க நற்குணங்களை வெளிப்படுத்திய இடங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. நற்குணத்தை பத்தி பேசியவை கொஞ்சம் அல்ல. நான் நற்குணத்தை நிறைவுபடுத்தவே அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நற்குணத்தை பத்தி அவ்வளவு ஹதீசுகள் வருது, அவ்வளவு சம்பவங்கள் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரோடு நடந்த விஷயங்கள், தன்னுடைய தோழர்களோடு நடந்த விஷயங்கள், குழந்தைகளோடு நடந்து கொண்ட அம்சங்கள், எதிரிகளோடு நடந்து கொண்டவை அப்படின்னு நாம பேச ஆரம்பித்தா மிக நீண்ட விஷயங்கள். அதுல ஓரிரு சம்பவங்களை சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவிமாரோடு எப்படி நடந்தாங்க? குடும்பத்துல கணவன் மனைவின்னு இருந்தா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், எல்லா இடங்களிலும் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியருடைய உணர்வு மதிப்பாங்க, அவங்களுடைய உணர்வு மதிப்பாங்க. மனைவியரை உளப்பூர்வமாக நேசிப்பாங்க. அன்னை கதீஜா அவர்களை அவருடைய வாழ்நாள் முழுக்க எல்லா இடங்களிலும் நினைச்சு பார்ப்பாங்க, எல்லா இடங்களிலும் கதீஜாவை பத்தி பேசுவாங்க, அவங்களுடைய உணர்வுகளை மதிப்பாங்க. ஒரு முறை மஸ்ஜித் நபவியில அபிசீனிய வீரர்கள் வந்திருக்கிறான். அந்த வீரர்கள் அம்பெறிந்து விளையாடக்கூடிய விளையாட்டுல ரொம்ப கில்லாடிகள். அவங்க மஸ்ஜித் நபவியில ஒரு பயிற்சிக்காக அம்பெறிந்து விளையாடுறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவியர்ல வயதுல அவங்க சின்ன பிள்ளை, வயதுல கொஞ்சம் சின்னவங்க. அதனால இந்த மாதிரி விளையாட்டுகள்ல கொஞ்சம் ஆசை அவங்களுக்கு, இந்த விளையாட்டையும் பார்க்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை. ஆனா பெருமானார்ட்ட சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன ஆயிஷா அத்துஹிப்பீன் அன் தன்துரி இலா ஹவுலா, ஆயிஷாவே பிரியமா இருக்கு, விளையாட்டை பார்க்கணும் ஆசையான்னு கேட்கிறான். விளையாட்டை பார்க்கணும்னு ஆசையான்னு கேட்கிறான். ஆமா யார சொல்லலாம், விளையாட்டை பார்க்கணும் எனக்கு. விளையாட்டை பார்க்கணுமான்னு கேட்கலாம். நாம பார்க்கணும். சரி, எனக்கு பின்னால நின்றுட்டு விளையாட்டை பாருங்கன்னு சொல்றாங்க. மஸ்ஜித் நபவியில அந்த வீரர்கள் விளையாடுறாங்க. அன்னை ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ பெருமானார் நினைக்கிறாங்க, சரி பார்த்தது திருப்தியா இருந்திருக்கும்னு நினைச்சுக்கிட்டு மனைவிட்ட ஆயிஷாட்ட கேட்கறாங்க, ஹஸ்புக், என்ன ஆயிஷா போதுமான்னு கேட்கறாங்க. இல்ல இல்ல கொஞ்ச நேரம் நில்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, மறுபடியும் கேட்கலாம், என்ன ஆயிஷா இப்போ போதுமான்னு சொல்லி. இல்ல இல்ல கொஞ்ச நேரம் பார்க்கணும். அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, எனக்கு அந்த விளையாட்டை அதுக்கு மேல பார்க்கணுங்கிற ஆசைலாம் இல்லை, எனக்காக எவ்வளவு நேரம் அவங்க நிக்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், இல்லை இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு, நாம மனைவிமார்கள்ட்ட இந்த நேரத்தை கொடுக்குறோமா? மனைவியினுடைய உணர்வை நாம மதிக்கிறோமா? இல்லை எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வேலை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலீங்க. அவங்களுக்கு எவ்வளவு பணிகள் இருக்குது, எவ்வளவு பணிகள், நபித்துவ பணிகள், சமுதாய பணிகள், அத்தனை பணிகளுக்கு இடையில இல்ல நம்ம நேரம் நிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசில ஆயிஷாவே போதும் என்று சொன்ன பிறகுதான் பெருமானார் அந்த இடத்தை விட்டு நகர்வாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மீது காட்டிய அன்பு. மனைவிமார்களை உண்மையாக நேசிக்க சொன்னாங்க, உண்மையா அன்பு செலுத்த சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிடிக்காத குணங்களை மறந்துருங்க. பிடிக்கிற குணம், எல்லா பெண்ணிடத்திலேயும் ஒரு நல்ல அம்சம் இருக்கும். அந்த பிடிக்காத குணத்தை ஒதுக்கிட்டு பிடிக்கிற குணத்தை எடுத்துங்க. இந்த விஷயம் அவர்கிட்ட இருக்குதா அதை பாருங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, எந்த மோமினான ஆணும் எந்த முஸ்லிமான பெண்ணையும் ஒரேடியாக வெறுக்காதீர்கள். இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர். ஒரு குணம் பிடிக்கலையா இன்னொரு குணத்தை வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியரிடம் காட்டிய அன்பு. சில நேரங்கள்ல மனைவிமாருடைய செயல்கள் கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா அப்ப கூட கோபப்பட்டது கடுமையான கோபம். அந்த இடத்துல மற்ற எந்த கணவனா இருந்தாலும் தன் மனைவியை அடிச்சிருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி வீட்டுல இருக்கிறாங்க, இன்னொரு மனைவி பெருமானாருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க. இது எந்த மனைவி வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த பெண்ணுக்கு ஒரு ரோஷம் வருமா இல்லையா? இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கிறாங்க, நான் சமைக்கிற நாள், இன்னொருத்தவங்க எப்படி சாப்பாடு கொடுத்து விடலாம்? வந்து அந்த சாப்பாட்டுக்கு ஒரு பணிப்பெண் கொண்டு வந்திருக்கிறாங்க, இவங்க தட்டி விட்டுறான். தட்டி விட்டா சாப்பாடும் கீழே கொட்டுது,
பாத்திரமும் உடைஞ்சிருது. திண்ணை தோழர்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்க்கறாங்க. பெருமானாருடைய மனைவி உணவு தட்டை உடைச்சிட்டாங்க, சாப்பாட்டையும் கொட்டிட்டாங்க இல்லையா? அந்த இடத்துல நமக்கு இருந்தா கோபம் வந்துருக்கும். 4 பேர் பார்க்கறாங்க வேற, 4 பேர் பார்க்கறாங்க வேற. பெருமானார் கோபப்படல, நிதானமா கீழே குனிந்து சிதறிய உணவுகளை எல்லாம் எடுத்து அந்த உணவை எல்லாம் சாப்பிட்றதுக்குரிய வேறொரு தட்டுல வைத்து அந்த உடைஞ்சு போன பாகங்களை எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப அந்த உடைச்ச பெண்ணிடத்துல சொன்னாங்க, சாப்பாடு நமக்கு அன்பளிப்பா வந்தது, அதுக்கு நீ பதிலுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தேவையில்லை, ஆனா தட்டு நம்ம தான் திருப்பி கொடுக்கணும், தட்டு நமக்கு சொந்தம் இல்லை, தட்டை நீ உடைச்சதுக்காண்டி இன்னொரு தட்டை வாங்கி கொடுத்துரு, தட்டை உடைச்சதுக்கு இன்னொரு தட்டை வாங்கி கொடுத்துரு இல்லையா? சொல்லிட்டு அங்க சஹாபாக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க வேடிக்கை. இங்க கணவன் மனைவிக்கு வந்து நடக்கிற சண்டை இல்லையா? வேடிக்கை பார்க்கறாங்க, என்ன நடக்க போகுது. பெருமானார் சொன்னாங்க, இதுல அந்த அம்மா செஞ்சது நீங்க வேடிக்கையெல்லாம் பார்க்காதீங்க, வாரத்துக்கும் நோக்கம். உங்களுடைய என்ன பெருமானாருடைய மனைவிகள் எல்லாரும் நமக்கு தாய், எல்லாம் நமக்கு தாய். வேடிக்கைலாம் பார்க்க ஒண்ணும் இல்லை, உங்களுடைய தாய்க்கு வந்து கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, போங்க. எதுக்கு காலத்துக்கும் சொன்னாங்க? இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாலுமே கூட அவங்க உம்மன் மோகினிங்கிற அந்தஸ்தை இழக்க மாட்டாங்க. அவங்க உம்மன் மோகினின் தான். சின்ன சின்ன தவறுகள் இருக்குங்க, அந்த தவறுகளால ஒன்றும் ஒரு ஆளுடைய அந்தஸ்து குறைஞ்சிடாது. நாம இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சின்ன தப்பு பண்ணிட்டா அவருடைய அந்தஸ்தை தூக்கி போட்டு மிதிச்சிடும். அந்த ஆளுங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மனிதர்கள் எல்லாரும் தவறு செய்யறவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரோடு இப்படிதான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது. எல்லா பிரச்சனைகளையும் அழகான முறையில அவருடைய குணம் தான், குணத்தை தான் அவங்க காட்டுவாங்க. அதனாலதான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, நல்ல குணத்தை கடைபிடிக்க. ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, யார் வந்து தர்க்கத்தை கைவிடுகிறானோ, தர்க்கம் செய்வதை கைவிடுகிறானோ, அவருக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு ஓரத்துல ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். யார் பொய் சொல்வதை தவிர்ப்பானோ, சொர்க்கத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். யார் நல்ல குணத்தை கடைபிடிப்பார்களோ அவர்களுக்கு மேலான ஃபிர்தௌஸினும் சொர்க்கத்துல ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். நல்ல குணம் தான். உம்மு சலமா கேட்பாங்க, பெருமானார் இடத்துல யார சொல்லுவா, சொர்க்கத்துல அல்லாஹ் வந்து கணவன் மனைவியாக சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும், நீங்களும் உங்க மனைவியரும் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்துல ஒரு பெண் ஒரே கணவரோடு வாழ்ந்து மௌத்தா இருந்தா சொர்க்கத்துல அந்த கணவன் மனைவி சேருவாங்க இல்லையா? உலகத்துல ஒரு பெண்மணி 2 கணவரை கட்டி இருந்தா, ஒரு கணவரை முதல்ல நிக்கா செஞ்சாங்க, அந்த கணவர் இறந்துட்டாரு, இன்னொரு கணவரை நிக்கா செஞ்சாங்க, இந்த அம்மா சொர்க்கத்துல எந்த கணவரோடு இருக்குன்னு கேட்டாங்க. உம்மு சலமா இதை கேட்கறதுக்கு என்ன காரணம்? அவங்களே முதல்ல வேறொரு கணவருக்கு இருந்தாங்க மனைவியா. அவங்களுடைய முதல் கணவர் அபூ சலமா, 2வது பெருமானார் நிக்கா செஞ்சுக்கிட்டாங்க. 2 கணவர் இருந்தா யாரோட இருப்பாங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 2 கணவர்ல யார் சிறந்த குணமுடையவரோ அவரோட அல்லாஹ் அந்த பெண்ணை சேர்த்துருவான். அல்லாஹ் எதை பார்க்கறான்? குணம். 2 பேர்ல சிறந்த குணமுடையவர் யார், அவரோட அல்லாஹ் சேர்த்துருவான்னு சொன்னான். அருமையானவர்களே, இது பெருமானார் மனைவியரோடு நடந்த குணம். இதே போலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு நடந்தது. சஹாபாக்கள் பெருமானாரை உயிருக்குயிரா நேசிப்பான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது, உயிருக்குயிரா நேசிப்பான். ஆனா சில நேரங்கள்ல சில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நம்மளே நம்முடைய சேகமார்களை சில நேரங்கள்ல தப்பா நினைச்சிருவோம், நம்முடைய ஆசிரியர்களை சில நேரங்கள்ல தவறா நினைச்சிருவோம். உலகத்துல அப்படி எண்ணங்களை சைத்தான் ஏற்படுத்துவான். அதனால சஹாபாக்கள் பெருமானார அவங்க எவ்வளவு நேசிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்வதற்கு நிறைய வரலாறுகள் இருக்குது, ஒன்றல்ல ரெண்டல்ல. சில நேரங்கள்ல அவங்க நம்ம பெருமானார் மீது சங்கடப்படுவாங்க. அந்த வகையில ஒன்றுதான் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹுனைன் போர் முடிந்து, அந்த ஹுனைன்ல நிறைய ஒட்டகங்கள், நிறைய ஆடுகள், நிறைய செல்வங்கள் பெருமானாருக்கு கிடைக்கிறது. அந்த செல்வங்களை எல்லாம் ஜியாரானாங்கிற இடத்துல, இப்பயும் உம்ரா போனா நாம அங்க போய் பெரிய உம்ரா படா உம்ரான்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஜியாரானாங்கிற இடத்துல பெருமானார் இந்த போர் செல்வங்களை எல்லாம் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிற போது பெருமானார் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, அதுவரைக்கும் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்து மக்கா வெற்றியின் போது முஸ்லிம் ஆனாங்க இல்லையா? மக்கால உள்ள தலைவர்கள் அபூ சுஃபியான், சஃப்வான் இப்னு உமையா, இவங்கெல்லாம் எதிரிகளா இருந்தவங்க.
நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இவர்களை எல்லாம் கூப்பிட்டு பெருமானா, இந்த நீ 100 ஒட்டகம் வச்சுக்க, இந்த நீ 50 ஒட்டகம் வச்சுக்க, அப்படி அங்கே எண்ணி கொடுக்குறாங்க. அன்சாரிகள் தங்களுக்கும் ஏதாவது கிடைக்கும் எதிர்பார்க்கிறாங்க, எதுவுமே கிடைக்கும், எதுவுமே கிடைக்கும். இப்போ கொஞ்சம் அன்சாரிகளுக்கு வருத்தமா போச்சு. ஒன்று, நம்ம தான் முஸ்லிம்களுக்கு அரவணைத்து உதவி செஞ்சு மதீனால இடம் கொடுத்தோம். இந்த அபூ சுஃபியான், சஃப்வான் இப்னு உமையா தான் இஸ்லாத்தின் எதிரிகளாக பெருமானாரை எதிர்த்து போர் செய்து கொண்டே இருந்தவர்கள். என்ன பெருமானார் இவங்களுக்கு அங்கீகரி கொடுக்குறாங்களே. அப்ப எல்லா சமூகத்திலையும் கொஞ்சம் அவசரப்பட்டு யார் விமர்சிப்பாங்கன்னா வாலிபர்கள். வாலிபர்கள் தான் கொஞ்சம் அதிகமா பேசிடுவாங்க. சில வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, என்ன பெருமானார் இப்படி செஞ்சுட்டாங்க, நாம தானே கஷ்டத்துல உதவி செஞ்சோம், நமக்கு தராம அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பெருமானாருடைய காதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படவே மாட்டாங்க, ரொம்ப அழகா அணுகுவாங்க. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியே அதுலதான் இருக்குது. உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. என்னை பத்தி ஏன்டா பேசுனீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்படியே அன்சாரிகள் அப்படி பேசுனாங்களா, அன்சாரிகள் எல்லாம் வர சொல்லுங்க, ஒரு இடத்துக்கு வர சொல்லுங்க. அன்சாரிகளை தவிர உள்ள யாரும் வரக்கூடாது. அன்சாரிகளை மட்டும் உட்கார வைத்து, உங்கள சில பேர் இப்படி பேசியதாக நான் கேள்விப்பட்டேன், நீங்க வலிதவரிய கூட்டமாக இருந்தீங்க, அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு வழிகாட்டினார். நீங்க ஏழைகளாக இருந்தீங்க, என்னை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தான். நீங்க செதறி கடந்தீங்க, அல்லாஹ் என் மூலமாக உங்களை ஒன்றிணைத்தான். இப்போ அந்த அன்சாரிகள் எல்லாம் அல்லாஹு ரசூலுஹு அமன், அல்லாஹ் ரசூலும் தான் எங்களுக்கு பேருபகாரிகள், எங்களுக்கு பேருபகாரிகள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். யார சொல்லுதா எங்களை சில வாலிபர்கள் அப்படி பேசிட்டாங்க. அப்போ பெருமானார் பாருங்க திருப்பி சொல்றாங்க இந்த சஹாபாக்கள்கிட்ட, அன்சாரிகள் ஒண்ணுமே பேசல, நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோம்னு. ஆனா அன்சாரிகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்சாரிகளை நீங்களும் பதிலுக்கு ஏன் இப்படி சொல்லலாம், நான் உங்களை பார்த்து சொன்ன மாதிரி நீங்க வழி தவறி இருந்தீங்க, அல்லாஹ் வழிகாட்டினான். செதறி போய் கடந்தீங்க, என்ன கொண்டு அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். நீங்க என்ன பார்த்து இப்படி சொல்லலாம், நபியே உங்களுடைய சமுதாயம் உங்களை பொய்யாக்கினாங்க, நாங்க தான் உண்மைப்படுத்தினோம். உங்களுடைய சமுதாயம் உங்களை கைவிட்டாங்க, நாங்க தான் உதவி செஞ்சோம். உங்க சமுதாயம் உங்களை விரட்டுனாங்க, நாங்க அடைக்கலம் கொடுத்தோம். அப்படின்னு நீங்க சொன்னால் நீங்க உண்மையாளர்கள். அன்சாரிகிட்ட சொல்றீங்க, சொல்லலாம், சொன்னா நீங்க உண்மைதான் சொல்றீங்க. இந்த வார்த்தையை சொன்னதும் அன்சாரிகள்லாம் அப்படியே தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, அன்சாரிகளை பார்த்து ஒரு அழகான வார்த்தை, என்ன அன்சாரிகளே, இந்த மக்கள் எல்லாம் அபூ சுஃபியான், சஃப்வான் இவர்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளுக்கு ஆட்டையும் ஒட்டகத்தையும் தூக்கிட்டு போனா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதராகி என்ன தூக்கிட்டு போங்க, என்ன அழைச்சிட்டு போங்க. மக்கள் எல்லாம் ஒரு பாதையில போனா நான் அன்சாரிகளுடைய பாதையில போவேன். மற்ற மக்கள் எல்லாம் என்னுடைய உடம்பின் மேலாடையை போன்றவர்கள், அன்சாரிகளாகிய நீங்கள் என்னுடைய உடலோடு சேர்ந்து ஒட்டி இருக்கிற உள்ளாடையை போன்றவர்கள் அப்படின்னு சொன்னதும் அவ்வளவு பேரும் அழுது சுல்சலாசனவங்க ஒரு சின்ன விமர்சனம் யாரோ பண்ணாங்கிறதுக்காக வேண்டி அவங்கள திட்டல, அவங்கள கடுமையாக்கல, எவ்வளவு அழகான முறையில். அதுக்கப்புறம் அன்சாரிகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அன்சாரிகளுக்கு அதனால பெருமானார் கொடுத்த பரிசு என்ன சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, லா ஸலாத்த லிமன் லா யுஹிப்புல் அன்சார், அன்சாரிகளை நேசிக்காதவனுடைய தொழுகையே கூடாது. யார் அன்சார்? லா ஸலாத்த லிமன் லா யுஹிப்புல் அன்சார், அன்சாரிகளாகிய உங்களை யார் நேசிக்காமல் இருக்கிறானோ, உங்களை பத்தி யார் குறை சொல்கிறானோ அவனுடைய தொழுகை கூடாதுன்ட்டாங்க. மதீனாவுக்கு போனா அன்சாரிகளை யாராவது ஏமாத்தினால் அவன் உப்பு தண்ணீர்ல உப்பு கரையிற மாதிரி கரைஞ்சு போயிடுவான்னு சொன்னாங்க. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கு கொடுத்த பரிசு. ஆக இந்த குணத்தாலதான் அவங்க வென்று நின்றாங்க. அறியாத மக்களும் இருப்பாங்க, கிராமப்புற அரபுகள், அவங்களும் பெருமானாருடைய தோழர்கள் தான். ஆனா மதீனாவில் பெருமானாரோடு இருந்த அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு தெரிகிற ஒழுக்கம் நாகரிகம் இந்த கிராமப்புற மக்களுக்கு தெரியாது. அந்த கிராமப்புற அரபுகள் கடுமையா நடப்பாங்க, மிக கடுமையா நடப்பாங்க. பெருமானார் அவர்களையும் தன்னுடைய குணத்தால் வென்றெடுத்தாங்க. ஒரு கிராமப்புற அரபி மஸ்ஜித் நபவியில சிறுநீர் கழிச்சுட்டார். மஸ்ஜித் நபவி இல்லையா, எல்லா சஹாபாக்களும் ஓடி போறாங்க, அடிக்க போறாங்க. பெருமானார் சொன்னாங்க, விடுங்கள், தஉ வலா துஸ்ரிமு, அவரை விட்டுருங்க, அவருடைய சிறுநீரை இடையில நிறுத்தாதீங்க.
நீங்க பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கும் போது பெருமானார் என்ன சொல்றாங்க, நிறுத்தாதீர்கள். ஏன்னா எப்ப சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டாரோ இப்ப நீங்க நிறுத்தினீங்கன்னு சொன்னா சிறுநீரை மட்டும் இடையில நிறுத்தக்கூடாது, அது பெரிய உடலுக்கு பாதிப்பை தந்துடும். இப்ப நிறுத்தாதீங்க, விடுங்க அப்படின்ட்டாங்க. அவர் சிறுநீர் கழித்து முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு அந்த இடத்துல தண்ணி ஊற்றி விடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு, இது பள்ளிவாசல், இந்த பள்ளியில இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய திக்ர் தான், தொழுகை தான் செய்யணும்னு சொன்னார். அந்த அந்த சஹாபி சிறுநீர் கழித்தவர் சொல்வாரு, இப்படி ஒரு அழகான போதிக்கக்கூடிய ஒரு ஆசானை இவர்களுக்கு முன்னாலும் நான் பார்த்ததில்லை, இவர்களுக்கு பின்னாலும் நான் பார்த்ததில்லை. பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த நபரை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான முறையில திருத்துறாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டிலும் அறியாத சில மதவாத சக்திகள் சில காரியங்கள் செய்யறாங்க. நாம அவங்கள குணத்தால தான் வெல்ல முடியும், குணத்தால தான். அவங்கள நாம பதிலுக்கு பதில் வேறு நடவடிக்கைகள் எடுத்தா அது இந்த நாட்டினுடைய அமைப்புக்கு ரொம்ப ஆபத்தானது. குணம்தான், நற்குணத்தால தான் வெல்ல முடியும். சொல்லுவாங்க, ஃபுத்திஹத்தில் மதீனத்து பில் அஹ்லாக், மதீனா குணத்தால் வெற்றி கொள்ளப்பட்டது, மற்ற நாடுகள் எல்லாம் போரை கொண்டு வெற்றி கொள்ளப்பட்டது, மதீனா குணத்தால் வெற்றி கொள்ளப்பட்டதுன்னு சொன்னாங்களே. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் அறியாத மக்களோடு கடைபிடித்த அந்த குணம். எதிரிகள் மக்கா வெற்றியின் போது ஒரு சஹாபி சொல்லுவாங்க, அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்றைய தினம் பெரிய போர் நடக்க போகிறனா, இன்னைக்கு மக்காவுடைய தலைவர்களை எல்லாம் கொன்று குவிக்க போகிறோம் சொன்னாங்க. இது கேள்விப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல யௌம யௌமுல் மர்ஹமா, இன்றைக்கு கருணை காட்ட போகிறோம், அவர் போர் நடக்க போகுதுன்னு சொன்னார். இன்றைக்கு நாம கருணை காட்ட போறோம். மக்காவாசிகள் எல்லாம் என்ன செய்வாங்களோ பயந்து போய் இருக்கிறாங்க. பெருமானாருடைய கையில மக்கா வந்துருச்சு, என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, பெரும்படையோடு இருக்கிறாங்க, என்ன செஞ்சாலும் ஒண்ணு நடக்கும். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை அழைத்து சொன்னாங்கல்ல, தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்று உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும்னு சொன்னாங்க. எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்க. எதிரிகளோடு பெருமானார் கடைபிடித்த உயர்ந்த குணம். குழந்தைகளிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அன்பாக நடப்பாங்க. சின்ன குழந்தைகளிடத்துல நாம கொஞ்சம் அந்தஸ்தா இருந்தோம்னா குழந்தைகள்கிட்ட பேசுறது, குழந்தைகள்கிட்ட விளையாட்டா நடக்கிறது, அதெல்லாம் நம்முடைய கௌரவத்துக்கு இழுக்குன்னு நினைக்கிறோம், நம்முடைய அந்தஸ்துக்கு இழுக்கு. நான் பெரிய ஆளாச்சே, நான் போய் குழந்தைகள்கிட்ட பேசுறதான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன குழந்தைகளோடு விளையாடுவாங்க. சின்ன குழந்தைகளிடத்துல பிரியமா இருப்பாங்க. தன்னுடைய பேர குழந்தைகளை முதுகலை தூக்கி வச்சு விளையாடுவாங்க, ஹஜ்ரத் அனஸுடைய வீட்டுக்கு பெருமானார் அடிக்கடி வருவாங்க. அனஸுடைய ஒரு சின்ன தம்பி இருந்தான், அந்த பையனுக்கு அபூ உமைர் என்று சொல்லுவாங்க. பெருமானார் வரும்போதெல்லாம் அந்த பையன்கிட்ட விசேஷமா விளையாட்டா பேசுவாங்க, அந்த பையனை கூப்பிட்டு சிரிப்போடு பேசுவாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. அபூ உமைர் அந்த சின்ன பையன், அனஸ்மாவுடைய தம்பி இருக்கிறார் இல்லையா, அந்த பையன் ரொம்ப கவலையோடு இருக்கிறான், ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன இந்த பையன் ரொம்ப கவலையோடு இருக்கிறானே என்னன்னு கேட்கிறாங்க. சின்ன பையனுடைய கவலையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்து, ஏன் இந்த பையன் கவலையோடு இருக்கிறான்? வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, இந்த பையன் ஒரு புல்புல் பறவை வளர்த்து வந்தான், அந்த பறவை இறந்து போச்சு, அதனால அந்த பையன் கவலையோடு இருக்கான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனுக்கு பக்கத்துல போய், யா அபா உமைர் மா ஃபஅலல் நுகைர், அபூ உமைரே உன்னுடைய நுகைருங்கிற அந்த பறவைக்கு என்ன ஆச்சு என்ன அந்த பையன்கிட்ட போய் பேசுறாங்க விளையாட்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குழந்தைகளிடத்துல, சின்ன குழந்தைகளிடத்துல அன்பாக பேசுவாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அனஸ் அவர்கள், அனஸ் சின்ன பிள்ளை தான், அவரை ஒரு வேலைக்காண்டி அனுப்பியிருந்தாங்க, வேலைக்கு போக சொன்னாங்க. அவர் புறப்பட்டு போற வழியில சின்ன பசங்களை பார்த்ததும் பசங்களோட விளையாடிட்டு இருக்கிறார். இந்த நிலையில பெருமானார் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க, பார்த்தா அனஸ் விளையாடிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னால போய் அப்படியே காதை பிடிக்கிறாங்க, திரும்பி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அனஸ் செல்லமா கூப்பிடுவாங்க, என்ன உனைஸ்
அனசுங்கிறத உனைசுனா செல்லமானுக்கு அர்த்தம். என்ன சின்ன அனசேன்னு அர்த்தம். என்ன சின்ன அனசே, நான் உனக்கு வேலைக்கு அனுப்புனா நீ விளையாடிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவரும் சொல்றாரு, இல்ல நான் போக மாட்டேன், அல்லாஹ் சத்தியமா போக மாட்டேன். சின்ன பிள்ளை, அதனால அந்த சத்தியத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை. அல்லாஹ் சத்தியமா நான் போக மாட்டேன், அல்லாஹ் சத்தியமா போக மாட்டேன் வாயில தான் சொன்னனே தவிர என்னுடைய உள்ளத்துல பெருமானார அனுப்பின வேலைக்கு போகணுங்கிறது தான். இப்படி குழந்தைகளிடத்துல அன்பாக விளையாட்டாக தெருவில் விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைகளை கடந்து போனா அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுவாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தரப்பினரோடும் எவ்வளவு அன்பாக அஹ்லாக்காக நடந்தாங்க. பெருமானாருடைய மீலாத கொண்டாடுகிற இந்த நேரத்துல நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயர்ந்த அஹ்லாக்குகள், அவர்களுடைய உயர்ந்த அந்த பண்புகள், அதை நாம எடுத்துக்கொள்ள முயற்சிக்கணும். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல 23 ஆண்டு காலங்கள் நபித்துவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த நபித்துவ வாழ்க்கையில நமக்கு கொள்கையை சொல்லி கொடுத்தாங்க, வணக்க வழிபாடுகளை சொல்லி கொடுத்தாங்க, வியாபாரம் போன்ற கொடுக்கல் வாங்கல் முறைகளை சொல்லி கொடுத்தாங்க, நல்ல அஹ்லாக்குகளை சொல்லி கொடுத்தாங்க. எல்லாவற்றையுமே நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய மார்க்கத்திற்கு உறுதியானது, முழுமைப்படுத்தக்கூடியது. பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கணும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த முக்கிய சம்பவங்கள், அவர்களுடைய கடைசி காலகட்டத்தில் நடந்த அந்த விஷயத்தை படிக்கணும். பெருமானாருடைய இறுதி நாட்கள், நான் அதை மட்டும் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதம் ஒரு மையத்தினுடைய ஜனாசாவுக்கு போயிட்டு வராங்க. ஒரு மையத்தை அடக்கிட்டு வர்றாங்க. அடக்கிட்டு நேராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு தான் வர்றாங்க. சஃபர் மாதத்தினுடைய கடைசி நாட்கள். பெருமானாருக்கு அவங்களுடைய மரணத்திற்கு முந்தைய அந்த வியாதி ஒரு தலைவலியில ஆரம்பிச்சு. வீட்டுக்கு வந்ததுமே சொன்னாங்க, வாராசா அப்படின்னாங்க. என்ன, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்ன அதே நேரத்தில் ஆயிஷாவும் சொல்றாங்க, வாராசா, எனக்கெல்லாம் தலைவலிக்குது என்று ஆயிஷா சொல்றாங்க. ஏன், அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இவ்வளவு பெரிய நெருக்கம். பெருமானார் தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க, அந்த நேரத்தில் ஆயிஷாவுக்கும் தலைவலிக்குது, எனக்குள்ள தலைவலிக்குதுங்கிறாங்க. ஆயிஷா நினைச்சாங்க இந்த தலைவலி என்னுடைய மௌத்துக்கான அறிகுறியோன்னு நினைச்சாங்க. நாங்க யாரும் சொல்லதான் நான் மூத்தா போயிடுவோம்னு சொல்லி, இல்ல எனக்கு முன்னால நீ மூத்தானா நானே உன்னை குளிப்பாட்டி, நானே உனக்கு தொழுகை நடத்தி, நானே உன்னை அடக்கம் செய்வேன்னு சொன்னாங்க பெருமானார். பெருமானாருக்கு அந்த தலைவலி அதுல இருந்துதான் அவங்களுக்கு ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த அந்த நாட்கள்ல அந்த தலைவலி காய்ச்சலாக மாறுது. பாருங்க, தலைவலிக்கணுமா, தலைவலி இருக்கணும். ஒரு கிராமப்புற அரபி வந்து சொன்னாரு பெருமானார்கிட்ட, எனக்கு தலைவலியே வந்தது இல்லைன்னு. அப்ப நபி சொன்னாங்க, நரகவாசிகளை யாரையாவது பார்க்கணும், இவரை பார்த்துங்க. நரகவாசிகளுக்கு தலைவலி மட்டும் இருக்காது, எல்லா வேதனைகளுக்கும் தலைவலி இருக்காது. அப்ப அவர் சொன்னா, எனக்கு தலைவலிச்சதே இல்லைன்னு சொன்னப்போ, மன் அஹப்பா அன் யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லின் நார் ஃபல்யன்துர் இலா ஹாதா, இவரை பாருங்க நரகவாசியை பார்க்கணும்னா சொல்லி. தலைவலி கூட அல்லாஹ்வுடைய பெரிய அருள். அது உலகத்துல நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாவற்றுக்குமான பெரிய கஃபாரா தலைவலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த தலைவலி தான் அந்த இறுதி மரணத்தினுடைய ஆரம்ப அறிகுறியாக இருந்தது. அது அப்படியே காய்ச்சலாக மாறுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நாட்கள்ல நிறைய நிகழ்வுகள் நடக்குது. ஒரு நாள் பார்க்கறாங்க, அவங்க வீட்டுல வெறும் 7 திரகம் இருக்குது, 7 வெள்ளிக்காசு. சொன்னாங்க, இந்த வெள்ளிக்காசை என்ன பண்ணிருங்க, தர்மம் செஞ்சிருங்க, இந்த வெள்ளிக்காசை வந்து தர்மமாக கொடுத்துருங்க. தன்னுடைய வீட்டுல 7 வெள்ளிக்காசுகள் இருப்பதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அந்த 7 காசு கூட இருக்க வேண்டாம், தன்னுடைய கடைசி நேரத்துல அதை கூட என்ன செய்யறாங்க, கொடுக்க சொல்றாங்க. இன்றைக்கு நாம எவ்வளவு பணத்தை, எவ்வளவு காசை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறோம், கடைசி நேரத்துல கூட அது நல்ல காரியங்களுக்கு, புனிதமான விஷயங்களுக்கு செலவு செய்யறது நாம விரும்புறது இல்லை. அதை அப்படியே வச்சுட்டு தான் மூத்தா போறோம். அது நமக்கு கபர்ல துணையாக வரப்போறது இல்லை. வச்சிருந்த 7 தினம் அதையும் சதகா செய்யுமாறு சொன்னாங்க. அந்த இறுதி கட்டத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை குறித்த கவலை, இந்த உம்மத்தை குறித்த அக்கறை, அந்த கடைசி நேரத்திலே அல்லாஹும்ம அஇன்னி அலா சக்கராத்தில் மௌத், அல்லாஹ் இந்த மரண வேதனையை, மரண கஷ்டத்தை எனக்கு நீ லேசாக்குன்னு துஆ சொன்னாங்க. இந்த ரபியுல் அவ்வலுடைய
12 அவங்க பிறந்ததும் அதுதான், அவங்க இறப்பும் அதுலதான் நடந்துச்சு. அந்த 12க்கு முன்னால் உள்ள நாட்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடைசி 3 நாட்கள் பெருமானாரிடம் திரும்ப திரும்ப வர்றாங்க. எல்லா நபிமார்களுமே இறக்குற நேரத்துல அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுப்பான். விரும்பினா உலகத்துல இருக்கலாம், விரும்பினா இறந்து போவாங்க. இந்த வாய்ப்பு நபிமார்களை தவிர யாருக்கும் தரப்படுறது இல்லை. ஏன்னா தரப்பட்டா எல்லாருமே உலகத்துல இருக்கிறதா விரும்புவோம், யாரும் மௌத்த விரும்ப போறது இல்லை. ஆனா நபிமார்களுக்கு அப்படி இல்லை. பெருமானாருக்கும் அல்லாஹ் அந்த விருப்பத்தை கொடுக்குறான். நீங்க எதை விரும்புறீங்க? துன்யால இருக்கலாம், உலகத்துல நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா இருக்கலாம், யார் நபிஸல்லாஹு அல்லது மரணிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்-ரஃபீக் அல்-அலா, மேலான எனது நண்பனாகி அல்லாஹ்வை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 3 நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து வர்றாங்க. 3வது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இதோ மலக்குல் மௌத் வந்திருக்கிறார், உங்களிடம் நுழைவதற்கு அனுமதி கேட்கிறார். உங்களுக்கு முன்னால மலக்குல் மௌத் வேற யாரிடமும் நுழைவதற்கு அனுமதி கேட்டதில்லை, உங்களுக்கு பிறகும் வேறு யாரிடத்திலும் அனுமதி கேட்க போவதும் இல்லை. உங்களுக்கு முன்னால யார்கிட்டையும் அனுமதி கேட்டதும் இல்லை, இனி யாரிடமும் அனுமதி கேட்க போவதும் இல்லை. உங்கள்கிட்ட மட்டும்தான் அனுமதி உள்ள வர சொல்லுங்க. யாருங்க? மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் வந்தது என்ன சொன்னார் தெரியுமா? யாரோ சொல்லுதா, அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறான்னு சொன்னா, நீங்க விரும்பினா உங்க ரூஹை கைப்பற்றலாம், நீங்க என்னவெல்லாம் ஏவுகிறீர்களோ அதெல்லாம் செய்யறதுதான் ஏன் வேலை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் செய்யறேன், உங்களுடைய கட்டளைகள் என்னவோ அது எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய மதிக்கிறேன்னு சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, நான் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புறேன், அல்லாஹ்வுடைய லிகாவை நான் விரும்புறேன் என்று சொன்னாங்க. பெருமானார் ரூஹ் பிரிகிறதுக்கு முன்னால பெருமானாருக்கு கடைசி சலாம் சொல்றது யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். பெருமானார் இடத்துல சொல்றாங்க, உங்களுக்கு என்னுடைய சலாம், இனி இந்த உலகத்துல எனக்கு வேலை இல்லை, இந்த உலகத்துல எனக்கு வேலை இல்லை. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருடைய குடும்பத்தாருக்கும் சலாம் சொல்றாங்க. ஆனா அந்த அசரீரை கேட்கிறாங்க, உருவம் தெரியல. உருவம் அவங்களுக்கு தெரியாது, நபியின் குடும்பத்தாருக்கு. நபியின் குடும்பத்தாரை பார்த்து சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியின் குடும்பத்தினரே, உங்களுக்கு என்னுடைய சலாம் உண்டாகட்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். இன்ன ஃபில்லாஹி அஸாஅன் மின் குல்லி முஸீபா, எல்லா துன்பங்களுக்கும் அல்லாஹ்விடத்துல தான் ஆறுதல் இருக்கிறது. வ ஹலஃபம் மின் குல்லி ஹாலிக், உலகத்துல நாம இழக்கிற எல்லாவற்றுக்கும் பகரம் இருக்கிறது. வ தரக்கம் மின் குல்லி ஃபாயித், நம்மை கைவிட்டு போன எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் பிரதிபலன் கொடுக்கிறான். பில்லாஹி ஸிஃபு, அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். வ இய்யாஹு ஃபர்ஜு, அவனுடைய அருளின் மீது ஆதரவு வையுங்கள். இன்னமல் முஸாபு மன் ஹுரிம ஸவா, துன்பத்தில் அகப்பட்டவன் யாருன்னு சொன்னா, துன்பத்துல பொறுமை காக்காததுனால நன்மையை இழந்து விட்டவன் தான் துன்பத்தில் அகப்பட்டவன். எனவே இந்த இழப்பை, பெருமானாருடைய மரணத்தை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் பிரிகிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்தபோது மதீனாவே ஒளிர்ந்தது. எனவேதான் முனவ்வரான்னு சொல்றோம். பெருமானாருடைய ரூஹ் பிரிந்த போது மதீனா இருண்டு விட்டது என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நம்முடைய பார்வைக்கு மறந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய கபர்ல அவங்க ஹயாத்தாக இருக்கிறாங்க, அவங்களுடைய கபர்ல அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் அவங்க கபர்ல செய்யறாங்க. நம்முடைய செலவாத்துகள், நம்முடைய அமல்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான சரித்திரத்தையும் வாழ்க்கையும் என்னென்னும் படித்துக் கொண்டே இருக்கிற தௌஃபீகை அல்லாஹ் தந்தருவானாக. அவர்களை நேசிக்கக்கூடிய உண்மையான ஆஷிகீன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. அவர்களுடைய இந்த புனிதமான விலாதத்து குறித்து பேசுகிற இந்த சபையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மரண நேரத்தில் கலிமாவை நசீபாக்கி மறுமையிலே பெருமானாருடைய ஷஃபாஅத்தையும் அவர்களுடைய ஹவுதுடைய அந்த புனிதமான தண்ணீரையும் அருந்துகிற வாக்கியத்தை தந்து சோனத்தில் அவர்களது அருகாமையை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.